இன்று நாம் நீதியின் சக்கரவர்த்தி சனி பகவானின் மர்மமான பிறப்பு மற்றும் காகலோகத்தின் இரகசியங்களை ஆராயப் போகிறோம். இந்திரனின் வஜ்ராயுதத்தை முறியடித்து சிவபெருமானிடம் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வரனின் அந்த அதிரடி வரலாறு உங்களுக்கு பல உண்மைகளை உணர்த்தும். வாருங்கள், நீதியின் பயணத்தை தொடங்குவோம். சூரிய பகவானின் மனைவி சந்தியாதேவி தன் கணவரின் வெப்பத்தை தாங்க முடியாமல் ஒரு தந்திரம் செய்தார். தனது நிழலிலிருந்து தன்னைப் போலவே உருவம் கொண்ட சாயா என்ற பெண்ணை படைத்தார். தனது நினைவுகளையும் சக்தியையும் அவளுக்கு தந்துவிட்டு சூரியனிடம் உண்மையை மறைத்துவிட்டு தவம் செய்யச் சென்றார். சாயாதேவி தன் குடும்ப வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று பிள்ளை வரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தார். அந்த தீவிர தவத்தின் அருள் பலனாகவே சனி பகவான் பிறந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. சனி பிறந்தவுடன் அவரது கரிய நிறத்தைக் கண்டு சூரியன், இவர் என் வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல என சந்தேகப்பட்டு புறக்கணித்தார். தன் தாய்க்கு நேர்ந்த அவமானத்தைக் கண்ட கோபமுற்ற சிறுவன் சனி தனது தந்தை சூரியனை நேருக்கு நேர் பார்த்தார். சனி பார்வையால் தன் ஒளியை இழந்த சூரியன் துன்பத்தில் சிவபெருமானை அணைந்தார். அப்போது சனி பகவான் கர்மத்தின் அடிப்படையில் பலனளிப்பவர். அவரது பார்வை கடினமாக இருந்தாலும் அது நியாயத்திற்காகவே என்று கூறினார். சிவபெருமான் அருள் புரிந்து சூரியனுக்கு மீண்டும் ஒளியளித்தார். பின்னர் உலகம் மீண்டும் வெளிச்சம் பெற்றது. தந்தை சூரிய பகவானால் புறக்கணிக்கப்பட்ட சனி பகவான் அதிகாரமோ வெளிச்சமோ இல்லாத ஒரு அமைதியான இடத்தை தேடி புறப்பட்டார். எந்த தேவர்களாலும் கண்டறிய முடியாத, அவர்களின் கதிர்வீச்சுகள் ஊடுருவ முடியாத ஒரு மறைவிடத்தை அவர் விரும்பினார். அந்த தேடலின் முடிவில் அவர் கண்டடைத்ததுதான் காகலோகம். அது ஒரு இருள் சூழ்ந்த அமைதியான உலகம். அந்த இருட்டுலகத்தின் அரசனான காகராஜன் தனிமையில் வந்த சனி பகவானை அன்புடன் வரவேற்றார். அங்கே மற்றவர்களின் தொந்தரவுமின்றி ஒரு நீதிபதிக்கு தேவையான மகா பொறுமையையும் காத்திருந்து தீர்ப்பளிக்கும் நிதானத்தையும் சனி பகவான் கற்றுக்கொண்டார். காகராஜன் அவருக்கு நீதியின் ஆழமான அர்த்தத்தை போதித்தார். சனி பகவான் சாதாரணமானவர் அல்ல. அவரது உடலில் இருந்து வெளிப்படும் அதிர்வுகளும் அவரது தீட்சண்யமான பார்வையும் அண்டத்தையே நடுங்கச் செய்யக்கூடியவை. தனித்தன்மை. உலகிலுள்ள எந்த ஒரு உயிரினத்தாலும் சனியின் அந்த அதீத ஆற்றலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காரணம், ஆனால் இயற்கையிலேயே இருளை உள்வாங்கும் சக்தி கொண்ட காகம் மட்டுமே சனியின் அந்த பிரம்மாண்டமான அதிர்வுகளை சிதையாமல் தாங்கும் வலிமையை பெற்றிருந்தது. தனது சக்தியை சமன் செய்யக்கூடிய ஒரே உயிரினம் காகம் என்பதை உணர்ந்த சனி பகவான் தனது நன்றி கடனாகவும் நீதியின் அடையாளமாகவும் காகத்தையே தனது நிரந்தர வாகனமாக தேர்ந்தெடுத்தார். காகலோகத்தில் வளர்ந்து வந்த சனியின் அபாரமான தவ வலிமையும் அவரது மௌனமான இருப்பும் தேவலோகத்தை உலுக்கின. தேவர்களின் அரசனான இந்திரன் சனியின் இந்த எழுச்சி தனது இந்திர பதவிக்கு ஆபத்தாகிவிடுமோ என்று அஞ்சினார். அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த இந்திரன் காகலோகத்தில் சனியின் சக்தி அதிகரிப்பதைக் கண்டு பெரும் அச்சமடைந்தார். சனியின் தீட்சண்யமான பார்வை தனது பதவியை பறித்து விடுமோ என்று பயந்த அவர் ஒரு சிறுவன் என்றும் பாராமல் சனியின் மீது போர் தொடுத்தார். 30 கோடி தேவர்களையும் நடுங்கச் செய்யும் தனது மகா வலிமை கொண்ட வஜ்ராயுதத்தை ஏவி சனியை தாக்கினார். ஆனால் காகலோகத்தில் தவ வலிமையையும் மகா பொறுமையையும் கற்றிருந்த சனி பகவான் அந்த தாக்குதலைக் கண்டு அஞ்சவில்லை. வஜ்ராயுதத்தின் வேகத்தை தனது நிதானத்தால் முறியடித்த அவர் இந்திரனின் அகங்காரத்தை தனது தண்டாயுதத்தால் சிதறடித்தார். அன்று பிரபஞ்சம் ஒரு மாபெரும் உண்மையை உணர்ந்தது. 1000 வஜ்ராயுதங்கள் இருந்தாலும் தர்மம் ஏந்திய ஒரு தண்டாயுதத்திற்கு முன்னால் அதிகாரம் மண்டியிட்டே தீர வேண்டும் என்று. தனது தோல்வியை ஒப்புக்கொண்ட இந்திரன் அதிகாரத்தை விட நீதியே மேலானது என்று ஏற்றுக்கொண்டார். இந்திரனின் அகங்காரத்தை அடக்கி உலகுக்கு நீதியின் மகத்துவத்தை உணர்த்திய அந்த பாலகன் முன் ஆடல் வல்லான் சிவபெருமான் காட்சியளித்தார். சனியே, உனது அசைக்க முடியாத பொறுமையும் பாரபட்சமற்ற நீதியும் என்னையே வியக்க வைக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் கர்ம வினைகளை தீர்க்கும் தகுதி உடையவன் நீ மட்டுமே என வாழ்த்தினார். சிவபெருமான் தனது திருவாயால் இன்று முதல் நீ சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுவாய் என பிரகடனம் செய்தார். தனது பெயரில் உள்ள ஈஸ்வரா எனும் உயரிய பட்டத்தை சனிக்கு வழங்கி அவரை நவகிரகங்களின் நீதிபதியாக நியமித்தார். இந்த மாதிரி வீடியோவை பார்க்க சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சனி பகவானின் நீதி தொடரும். இந்த கதையை நாம் பார்க்க இருப்பது சனீஸ்வரன் பிறப்பு மற்றும் சனீஸ்வரர் பட்டம்.